வாஸ்து சாஸ்திர முறைப்படி வீட்டின் பூஜை அறை எவ்விதம் அமைந்தால் நன்மை பயக்கும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். வடகிழக்கு மூலை ஈசனுக்குரியது. அதுவே பூஜை அறைக்கு தியானம் செய்வதற்கும் ஏற்ற இடமாகும். வடகிழக்கு மூலையில் எவ்விதமான சாமான்களோ குப்பைகளோ போடாமல் சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம். கிழக்கில் பூஜை அறை அமைத்தாலும் நன்மை தரும். வடக்கிலும் வைக்கலாம். ஆனால் கிழக்கு முகமாக இருந்தே பிரார்த்தனை செய்தல் வேண்டும். பூஜை அறை படுக்கை அறைக்குள் வைக்கக்கூடாது. கழிப்பறை பூஜை அறைக்கு மேல் கீழ் இருக்கக்கூடாது. பூஜை அறைக்கு கதவு ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்காக பொருத்தலாம். குத்து விளக்கு தென்கிழக்கு மூலையில் வைக்கலாம். பூஜை அறையின் கூரை பிரமிட் போன்று அமைக்கலாம். தனியாக பூஜை அறை அமைக்க இயலவில்லை எனில் சுவற்றில் அலமாரி செய்து அதில் தெய்வங்களின் திருவுருவ படங்களை வைத்து அல்லது தெய்வங்களின் உருவங்களை வைத்து தியானம் செய்யலாம். அது தெற்கு சுவரில் அல்லது மேற்கு சுவரில் அமைக்கலாம். ஆனால் அங்கு படங்களையோ திருவுருவங்களையோ வடக்கு தெற்கு பக்கமாக வைக்கக்கூடாது. பூஜை அறை அல்லது பூஜை அலமாரி வீட்டின் முகப்பு கதவிற்கு எதிரில் அமைக்கக்கூடாது. படங்களை சுவற்றில் பூஜை அறையில் மாட்டி வைக்கலாம். ஆனால் சிறு விக்கிரகங்களை சுவற்றை விட்டு தள்ளியே வைக்க வேண்டும். பூஜை அறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். பூஜை அறையின் கதவு 2 கதவுகள் உள்ளதாக அமைக்க வேண்டும். ஒரு கதவுள்ளதாக அமைக்கக்கூடாது. பூஜை அறையில் தானாகவே மூடிக்கொள்ளும் கதவோ கிரில் இரும்பு கதவுகளோ அமைக்கக்கூடாது. பூஜை அறையில் பணப்பெட்டியை வைக்கக்கூடாது. பூஜை அறையில் உள்ள விக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும்படி வைக்கக்கூடாது. வீட்டினுள் சிறிய கோவிலோ கோவில் போன்ற அமைப்பிலோ கட்டிடம் அமைக்கக்கூடாது. தியானம் செய்யும் நிலையில் படங்களையோ விக்கிரகங்களையோ 15 நிமிடங்களுக்கு மேல் நேராக பார்த்து கொண்டு தியானம் செய்தல் கூடாது. வெள்ளருக்கு விநாயகர் போன்ற சிறிய விக்கிரகங்களை வாங்கி வந்து பூஜை அறையில் வணங்கி வரலாம். அது நன்மை பயக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் செய்யவும். நன்றி.